டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் சாந்தனுவுக்கு எந்த பட வாய்ப்பும் பெருசா வரதில்லை. இதற்கு முக்கியமான காரணம் அவர் தவறவிட்ட சில நல்ல படங்கள் தானான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. தன்னை தேடி வந்த நல்ல பட வாய்ப்புகளை எல்லாம் சாந்தனு வேண்டுமென்றே தவறு விட்டு இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது காலம் செய்த விஷயம். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் நேரம் தான் அது. அதற்கு சாந்தனுவை குறை கூற முடியாது. ஆட்சி மனோரமா தமிழ்ல ஏதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு திருமுலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. மனோரமா ஒரே ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். ஆனால் அந்த படத்தில் அவருடைய பெயர் தயாரிப்பாளராக இடம்பெறவில்லை. அஜித் நடிக்கிற அடுத்த படத்தோட அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம்னு முத்துக்கண்ணன் கூடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் நடிக்கின்ற அடுத்த படத்தை பற்றி அப்டேட் தினமும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தான் வரும். நடிகர் பார்த்திபனோட படம் ஏதாவது 100 நாட்கள் ஓடி இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. பார்த்திபனுடைய இயக்கத்திலே உருவான முதல் திரைப்படமே 100 நாட்களை கடந்து 130 நாட்கள் ஓடிய திரைப்படம். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்களை பார்த்திபன் கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தால் எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நடிகர் அஜித் கார் ரேசிங்காக மலேசியா போயிருக்காரு. அப்போ ஒரு ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் அஜித் கலந்து கொள்வார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை சொல்லுங்கள். கலைஞருக்கு அப்புறம் யாரோட வசனம் தமிழ் சினிமாவில் பெருசாக பேசப்பட்டதுன்னு பரமன் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. கலைஞருக்கு பின்னாலே பலருடைய வசனங்கள் பேசப்பட்டதாக அமைந்தன. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் அப்படி அமைந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆருதாஸ் மிகச்சிறப்பாக வசனங்கள் எழுதினார். அடுத்த கட்டத்தில் பாலமுருகன் எழுதினார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திரன், அதுக்கப்புறம் லியாகத் அலிதான். இப்படி பல பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். சுந்தரபாண்டியன் படத்தோட டைரக்டர் எஸ்.ஆர். பிரபாகரன் அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்ண இருக்காருன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தாமியா ரவிச்சந்திரன் கதாநாயகியாக நடிக்க ரெக்கை முளைத்தேன் அப்படின்ற ஒரு படத்தை எஸ்.ஆர். பிரபாகரன் ஏற்கனவே இயக்கி முடிச்சிட்டாரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த படம் வெளியாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த படம் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. அன்பாலயா பிரபாகரன் ஏன் சினிமாவிலேருந்து ஒதுங்கி இருக்காருன்னு சந்திரகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அன்பாலயா பிரபாகரன் மட்டுமா சினிமாவை விட்டு விலகி இருக்கிறார்? 80களில் பல வெற்றி படங்களை தந்த பல பட தயாரிப்பாளர்கள் இப்போ சினிமா விட்டு விலகி இருக்கிறார்கள். அதில் நானும் அடக்கம். ரஜினிகாந்த் அவர்களுக்கு சமீபத்தில் கொடுத்த விருதை பற்றி சொல்ல முடியுமான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய 50 ஆண்டு கலைச்சேவையை பாராட்டித்தான் அவருக்கு உலக திரைப்பட விழாவிலே விருது வழங்கப்பட்டது. நடிகர் மாதவன் இப்போ ஏதாவது படங்களில் நடிக்கிறாரா? அவரையும் யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மாதவன் தமிழில் மட்டும் நடிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் நடிக்கின்ற படங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். அவர் தமிழில் மட்டும் நடிக்காமல் ஹிந்தியில் பல படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதன் காரணமாக தான் அவர் நடிக்கிற எண்ணிக்கை உங்களுக்கு தெரியல. இன்றைக்கு பரபரப்பாக படப்பிடிப்பிலே கலந்து கொள்கின்ற நடிகர்களில் மாதவனும் ஒருவர். விக்ரம் வேதா படத்தோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு தமிழ் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் வேதா பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் நினைக்கிறேன். ராமோட 7 கடல் 7 மலை படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு பயணத்தின் போது விமான நிலையத்தில் இயக்குனர் ராமை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 7 கடல் 7 மலை படத்தை மிக விரைவிலே வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும், அதற்கான வேலையில் தான் இப்போ இருக்கேன் என்று ராம் சொன்னார். அதனால் ஓரிரு மாதங்கள் அந்த படம் வழியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. அஜித்தோட மனைவி ஷாலினி திருமணத்தால படத்தில் நடிக்காமல் இருக்காங்களா, இல்லை வாய்ப்பு கிடைக்காம படத்தில் நடிக்காமல் இருக்காங்களான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திருமணத்துக்கு பின்னாலும் நடிப்பது அப்படின்ற முடிவை ஷாலினி எடுத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக 50க்கும் மேற்பட்ட படங்களில் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் ஷாலினியை தேடி வந்த நிலையில் தான் சினிமா வேண்டாம் என்று ஒதுங்கி போனார் ஷாலினி. காந்தா படம் வெற்றிகரமாக அமையல, இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சேலத்துலேருந்து அபிஷேக் கேட்டிருக்காங்க. காந்தா படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த துல்கர் சல்மானும் சரி, அந்த படத்திலே கதாநாயகர் நடித்திருந்த பாக்யஸ்ரீ போர்ஸும் சரி மிகச்சிறப்பாக நடித்திருந்தார்கள் என்று எல்லா விமர்சகர்களும் ஒருமுகமாக பாராட்டியிருந்தார்கள். அப்படி இருந்தும் அந்த படம் வெற்றி பெறலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை மக்களை ஈர்க்கவில்லை என்பதுதான். கருப்பு படத்துக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்ன படம் டைரக்ட் பண்ண போறாரு, இல்ல நடிக்க மட்டும் போறாரான்னு கமலா ஈரோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு படத்தை தொடர்ந்து இயக்குவதற்காக 2 கதைகளை எழுதி வைத்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. அந்த கதைகளை நடிக்க எந்த கதாநாயகர் ஒப்புக்கொள்கிறாரோ அந்த கதாநாயகரை விட்டு அடுத்து படம் எடுப்பார்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த் ஏதாவது படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு சேலத்துல இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் ஒரு சில திரைப்படங்களில் பாடல்கள் பாடியிருக்காங்க, திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க. ஆனால் நடிக்கவோ இயக்கவோ செய்ததில்லை.
கைதி 2 படத்தை ரொம்ப நாளா லோகேஷ் கனகராஜ் தள்ளி போட்டுட்டே இருக்காரு. இதனால அந்த தயாரிப்பாளர் லோகேஷ் மேல வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கான்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்படி வழக்கு போட முடியும் என்றால் கூட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பிரபுவோ அந்த படத்தினுடைய கதாநாயகனான கார்த்தியோ அதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நெல்சனும் நடிக்க வந்துருவாருன்னு தோணுது. இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. நெல்சன் நடிக்க வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழ்ல வாய்ப்பு இல்லாமல் இருந்த கௌதம் மேனன் எப்படி மலையாளத்துல படம் பண்ணாருன்னு அருண் தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் மலையாள படத்தை இயக்கிய காலகட்டத்தில் தமிழில் படங்களை இயக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எப்படியாவது துருவ நட்சத்திரம் படத்தை வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற பணியில் அவர் இருந்தது தான். அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் மம்முட்டியை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கனவு. அதன் காரணமாகத்தான் அந்த படத்தை அவர் இயக்கினார். அந்த வாய்ப்பை கௌதம் வாசுதேவனுக்கு பெற்றுத்தந்தது அவருடைய திறமை தான். ரஜினிகாந்த் படத்துல இருந்து சுந்தர்சி விலகுனது சுந்தர்சி இப்ப டைரக்ட் பண்ணியிருக்க மூக்குத்தி அம்மன் 2 படத்தை பாதிக்குமான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் படத்திலிருந்து சுந்தர்சி விலகியது அவர் இயக்கி கொண்டிருக்கிற மூக்குத்தி அம்மன் 2 படத்தை எப்படி பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கணக்கே எனக்கு புரியலையே. கார்த்தி நடிக்கிற வாவாத்தியார் படம் டிசம்பர் 12 ரிலீஸ் ஆகணும் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. வாவாத்தியார் படம் வருகின்ற 12ஆம் தேதி வெளியாகும் என்று அந்த படக்குழு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். எழுத்தாளர் புதுமை பித்தன் தமிழ்ல ஏதாவது படத்துக்கு கதை எழுதியிருக்காங்களான்னு மாத்தூர்ல இருந்து சிவனேசன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான MK தியாகராஜருடைய ராஜமுக்தி படத்துக்கு வசனம் எழுதியது புதுமை பித்தன் தான். அடுத்து என்று ஒரு தகவல். நடிகராகவும் அரசியல் விமர்சகராகவும் பல சாதனைகளை செய்த சோ அறிமுகமான திரைப்படம் பார் மகளை பார் என்ற திரைப்படம். அந்த படத்திலே MR ராதா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாலேயே MR ராதாவை சோக்கு நல்லா தெரியும். அவருடைய நாடகங்கள் பலவற்றை சோ பார்த்திருக்கிறார். அதே மாதிரி சோவுடைய நாடகங்கள் பலவற்றை MR ராதாவும் பார்த்து ரசித்திருக்கிறார். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தன் மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை யாரை பற்றியும் கவலைப்படாமல் பேசிவிடுகின்ற அவருடைய குணம். அந்த படத்தை நடிக்கும்போது அதுதான் என்னுடைய முதல் படம் என்பதை தெரிந்து கொண்ட அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார். பல நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க, அப்படி இருக்க சினிமா அனுபவமே உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டபோது ஒரு ஷூட்டிங் கூட பார்த்ததில்லை, ஸ்டூடியோவுக்கு போகாததை விடுங்க, வெளிப்புற படப்பிடிப்பில் ஷூட்டிங் நடக்கும்ல அங்கே கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று அவருக்கு நான் பதில் சொன்னேன். அதை கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, இதை எங்கிட்ட சொன்னதோடு நிறுத்திக்க, மற்றவங்கிட்டெல்லாம் சொல்லாத, ஸ்டூடியோ ஷூட்டிங் இதெல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நடந்துக்க, இல்லைன்னா உன்னை ஒரேடியாக ஏற்றிடுவானுங்க என்று எனக்கு அறிவுரை கூறினார் MR ராதா என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஷோ. இத்துடன் இந்த லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.